ஹாய், இன்றைக்கி சுதா விலாகில் சாப்பாடு வடிக்க போகிறாங்க. சாப்பாடு எப்படின்னா, முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா சாப்பாடை அரிசியை ஒரு 20-25 நிமிஷமாவது நான் ஊற வச்சுருக்கேங்க. இதை நான் எப்போவுமே வாங்குகிற ரைஸ் சிவாஜி ரைஸ் தான். வேறு எந்த ரைஸும் நான் வாங்க மாட்டேன். இப்போ இது விலை கூட தான் இருந்தாலும் எனக்கு இது ஓகே, எல்லாருமே சாப்பிட்றதுனால. இப்போ நல்லா தண்ணி வந்துருச்சு பாருங்கள், கொதிக்குது தண்ணி. இப்போ இதில் அரிசியை போட்டுக்கணுங்க. எப்போவுமே இந்த மாதிரி நான் வடித்து சாப்பிட்றது தான் எப்போவுமே. இதுதான் எங்களோடது. இருக்குங்க, அரிசி போட்டோம் இல்லையா, போட்டோன்னே இப்போ சாப்பாடு பொங்கி வந்துட்டுருக்கு. சிம்லேயே வச்சுருந்தேன்னா அது நல்லா வெந்து வருங்க. பாருங்க, இன்னும் வேகலை, ஃபுல்லாக இப்போ பாதி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அழகாக வெந்துடுங்க சாப்பாடு. பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஊற வச்சோன்னா சாப்பாடு அரிசி கொஞ்சம் நல்லா மெலிசாக இருக்கும். அப்படி இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதான், வடிச்சிடலாம். வடி தட்டி போட்டு வடிக்க வேண்டியதுதாங்க. இப்போது பாத்திரத்தை வச்சுட்டேன். அதுக்கு மேலே அவ்வளோதாங்க. இது எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் ஈஸியாக வடிச்சிடலாங்க. இதுக்கு நடுவில் வேணால் ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் ஒரு டம்ளர் ஒன்று வச்சுருவாங்க. வச்சேன்னா ஈஸியாக அப்படியே வடிகட்டிடும். அவ்வளோதான். வடிகட்டினதுக்கப்புறம் இந்த சாதம் ரெடி ஆகிடுவாங்க.